ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இஸ்லாமிய வீட்டில் எல்லார் வீட்லேயுமே மேக்ஸிமம் ரம்ஜான் பக்ரீத்துக்கெல்லாம் இந்த மாதிரி ஷீர் குருமா கண்டிப்பாக செய்வோம். ஸோ எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? எங்கள் வீட்லேயும் வருஷம் இந்த கண்டிப்பாக இதை செஞ்சுருவோம். அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது நைஸான சேமியா வச்சு தான் செய்கிறது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியாக நல்ல க்ரீமியான ஷீர் குருமா ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி முந்திரி, பாதாம், பிஸ்தா, பேரிச்சம்பழம் எடுத்துக்கிட்டேன். இதெல்லாம் நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடுறேன். ஸோ தட் நம்மளுக்கு நல்லா ஊறிட்ட பிறகு தோல் எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்கலாம். இதுதான் மெயினானது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அதோட ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இந்த ட்ரை நட்ஸ்லாம் ஊற வச்சதெல்லாம் குட்டி குட்டியாக சாப் பண்ணதெல்லாம் இப்போ நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நெய்யில் ஒரு 2 நிமிஷத்துக்கு இது மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது அந்த பாலோடு சேர்ந்து நல்லா வேகவோனா ரொம்ப நல்லா இருக்கும், நல்லா மெத்துன்னு. அதனால தான் இது மாதிரி நம்ம ஊற வச்சு சேர்க்குறது. அதோட கிஸ்மிஸ் பழத்தையும் சேர்த்துட்டேன். திராட்சை, உலர்ந்த திராட்சை ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு அதையும் இப்போ வதக்கிட்டேன். இதோட இது ஓரமாக எடுத்து வச்சுட்டு இந்த சேமியா பேக்கெட்டு தான் நான் சொன்னேன் இல்லையா, இது ரொமானியா சேமியா. நிறையா பேருக்கு தெரியும், ரொம்ப நைஸாக இருக்கும் இந்த சேமியா. இது நோன்பு காலத்தில் எல்லா இடத்துலையுமே விற்பாங்க, எல்லா ஷாப்லலாம். இதுதான் மெயினாக சேர்க்குறது, இந்த சேமியா தான். அப்படி உங்கள்கிட்ட இந்த சேமியா அவைலபிள் இல்லைன்னா நம்ம வீட்டில் ரோஸ்டட் சேமியா இருக்கும் இல்லையா, அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டேன். 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இப்போ இந்த சேமியா நான் இன்றைக்கி அரை பேக்கெட் எடுத்துக்கிட்டேன், 100 கிராம். அதை இது மாதிரி நல்லா வறுத்துக்கலாம். இது வறுத்த சேமியா தான். அப்படினாலும் ஒரு நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் இப்படி நம்ம வறுத்து செய்யணும்னா நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதோட ஒரு பேனில் இந்த பாலை நல்லா 1 லிட்டர் பால் சேர்த்துக்கிட்டேன். இந்த பாயசத்துக்கு நம்மளுக்கு திக்கான பால் இருந்தால் தான் நல்லா ருசியாக இருக்கும். இதோட விஷயம் என்னென்னா, இதில் தண்ணி நம்ம சேர்க்க மாட்டோம். பால் நல்லா காஞ்சிட்ட பின்னாடி இந்த ட்ரை நட்ஸ் நம்ம வச்சுருந்தோம் இல்லையா, அதை இதோட சேர்த்துட்டு இந்த ட்ரை நட்ஸ் நல்லா கொஞ்சம் வேகட்டும் பால்லையே. அதோட வறுத்து வச்ச சேமியாவையும் இப்போ சேர்த்துடலாம். இந்த சேமியா போட்ட உடனே ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வெந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது ரொம்ப நைஸான சேமியா. அதோட கொஞ்சோண்டு குங்குமப்பூயும் சேர்த்துக்கிட்டேன். அப்படி குங்குமப்பூ வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கிறலாம். ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கிறலாம், ஒரு 1/4 டீஸ்பூன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்மளுக்கு ஒரு அளவுக்கு சேமியா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இனிப்புக்கு நான் இன்றைக்கி என்ன போட்டேன்னா, சுகரும் கண்டென்ஸ் மில்க்கும் சேர்த்து போட்டுக்கிட்டு, ஒரு சிலர் ஃபுல் அண்ட் ஃபுல் கண்டென்ஸ் மில்க்லேயே செய்வாங்க இந்த பாயசத்தை. நான் இன்றைக்கி சுகர் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். அதோட கண்டென்ஸ் மில்க் 4 ஸ்பூன் சுகர்னால் கண்டென்ஸ் மில்க் ஒரு 5 ஸ்பூன் கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கிட்டேன். அந்த க்ரீமினஸ் கொடுக்குறதே இந்த கண்டென்ஸ் மில்கில் தான். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன். ஒரு நிமிஷம் நல்லா கொதிச்சா போதும். ரொம்ப சிம்பிளாக இந்த ரெசிபியை செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல க்ரீமியாக நல்லா ரிச்சான ஃப்ளேவரோடு இந்த ஷீர் குருமா ரெடி ஆயிடுச்சு. இது எல்லாரோட வீட்லேயுமே மேக்ஸிமம் செஞ்சுருவோன்னு சொன்னேன் இல்லையா, ரம்ஜான் ஸ்பெஷல் ஷீர் குருமா. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுவும் நம்ம எல்லா ட்ரை நட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் நல்லா ஊற வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி போட்டாலும் ரொம்ப ருசியாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.